ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய போல்டான ஒரு கான்செப்ட் எடுத்து டைரக்டர் ஹரி பண்ணியிருக்காரு. ஸோ ரியலி அவருக்கு நான் ரொம்ப விஷ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இதில் நடிச்சிருக்க இந்த ஆக்ட்ரஸ் ஸோ ரொம்ப போல்டாக டேமாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த கான்செப்ட் எடுத்து கொண்டு வரது பெரிய விஷயம். அதை எடுத்து விட்டுருக்காங்க. இதை நான் பார்த்த வரைக்கும் இதில் கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படின்னு நீங்கள் பார்க்காம ஒரு உணர்வாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு இருக்கும். ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு தனி உணர்வு இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் மரியா மூவி பார்த்துருந்தேன். படம் இப்படி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட்டு தமிழில் இது மாதிரி இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபிலிமெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ பாருங்கள். எனக்கு பர்ஸ்னலாக வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு ஸ்டோரி வந்து புதுசாக ஒரு பரிமாணத்தை பார்த்தா மாதிரி இருந்தது. ஸோ நீங்களும் பாருங்கள். ரிலீஜன் வச்சு பண்ணியிருக்கனால அது எங்கேயாவது அவங்கள மற்ற ரிலீஜன் எதை பாதிக்கக்கூடிய இது ஏதாவது ஸ்க்ரீனில் இருக்கா? எல்லா ரீஜன் சைட்லேயும் ஒரு டார்க்கு சைடு ஒன்று இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த கான்செப்ட். ஸோ நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும்ல. அந்த கெட்டது இது வரைக்கும் யாரும் டச் பண்ணதில்லை. ஸோ இந்த இதில் வந்துட்டு டார்க் சைடை வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ டேரக்டர் வந்து அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கண்டிப்பாக. படம் பார்த்தீங்க, படம் எப்படி இருக்கும்? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அக்கா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க. படம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க, போர் அடிக்காமல். படம் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போர் அடிக்கலை. தியேட்டருக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மரியா படம் பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். ஸோ குட் அட்டெம்ப்ட். ஹரிகே சுதன் அவரோட பிரதரின்ல வந்து என் ஃப்ரெண்டு. ஸோ அது எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். நைஸ் அட்டெம்ப்ட், நல்ல தாட் அண்ட் ஐ ரியலி லைக் த பர்ஃபார்மன்ஸ். வெரி மினிமல் கேரக்டர். ஸோ அதில் ஆக்னஸாக நடித்தவங்களும் என்னோடய ஃப்ரெண்டு சிந்து. அண்ட் மரியாவாக பண்ணவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் டு த என்டையர் டீம். அண்ட் ரிசீவர்ஸ், இந்த படம் பார்த்து இதை ரிசீவ் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ராட் மைண்டடோடு இது பார்க்கணுன்னு நான் அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு சஜஷனாக கொடுக்குறேன். பிகாஸ் லாட் ஆஃப் இன்னர் தாட்ஸ் இதில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஒன்லி திங் தட் ஐ வாண்டட் டு சே டு த வியூவர்ஸ். இதில் டேரக்டர் வந்து அவரோட கருத்தை அவரோட ஸ்டைலில் வாட் எவர் ஹி வாண்டட் டு டெல் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னில் சொல்லியிருக்காரு. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தட்ஸ் இஸ் ஃப்ரீடம். ஸோ இது வியூவர்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப்டர் த ரிலீஸ். ஸ்க்ரீன் ப்ளே வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகிற போக்கில் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் ரியலி குட். ஸோ அதில் இட் வாஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஐ ரியலி லைக் த பர்ஃபார்மன்ஸ். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் நல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து ஹி காட் வாட் ஹி வாண்ட். நல்ல அருமையான படங்க. வெரி வெல் ரிட்டன் ஃபில்ம். ஒரு நன்னோட கதை. பேசிக்காக நம்ம வந்து நினச்சிட்ருப்போம் நன்லாம் வந்து ரொம்ப டெலிபரேட்லி அவங்களே வந்து இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து அப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு. பட் நோ, தேர் ஆல்சோ ஹியூமன்ஸ். அவங்களுக்கும் நிறைய ஒரு நார்மல் சராசரி ஹியூமனுக்கு இருக்கிற டிசைர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தேர் லைஃப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக அண்ட் ரியலிஸ்டிக்காக, எதுவும் ஒரு சினிமேட்டிக்காக இல்லாமல் ரொம்ப ஆனஸ்டாகவும் சிம்பிளாகவும் வந்து அதை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தி டியூரேஷன், ஐ திங்க் எவ்ரி திங் ஹஸ் ஒர்க் வெரி வெல் ஃபார் மீ. BGM, cinematography, everything. Please, this is a must watch film in theaters, I suppose. இல்லைங்க, இது வந்து இட்ஸ் அ ஃபில்ம்ங்க. இது வந்து படம். இது வந்து படமாக மட்டும் பார்க்கணும். இது வந்து இதில் ரிலீஜனை தாக்குறாங்க, இந்த மதத்தை தாக்குறாங்க, இது கேஸ்ட்டை தாக்குறாங்க அப்படிலாம் எடுக்கவே வேணாம். இது வந்து ஒரு ஹியூமனோட ஃபில்மு. ஒரு நன்னுன்ற ஒரு கேரக்டர், அவங்களும் ஒரு மனுஷங்க. அப்படி பாருங்கள் தயவு செஞ்சு. இது வந்து ரிலீஜன் ஃபில்மாக ஆக்காதீங்க. அப்படிப்பட்ட எதுவுமே இல்லை இதில். தேங்க்யூ. மரியா படம் பார்க்க வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. டைரக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சித்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் ரொம்பவே என்கேஜிங்காக இருந்துச்சு. இதில் ரொம்ப மியூசிக் வந்து ரொம்ப இது மியூசிக் தான் ப்ளே ஆகும்.
ஏன்னா நிறைய இடத்துல சைலன்ஸ் இருந்துச்சு. மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நடித்த நடிகர்கள் அவங்களோட போர்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சீரியஸாகவே ஒரு 4 பேர் 5 பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா என்கேஜிங்காக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கதைகள் வந்து இன்ன வரைக்கும் தமிழ் சினிமா வந்ததில்லை. இந்த கதை ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்? இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரீச் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இது இப்போது இந்த மாதிரி படங்கள் நிறையா வர வர தான் ஓகே, நல்லா என்கேஜிங். எடுத்து போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போர் அடிக்காமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனஸ்ட்டாக படம் நல்லா இருக்கும்.